வெல்கம் டு சுரேஷ் டெக் சேனல். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏவி பிளேயரில் பேசிக்கான டவுட், அதாவது எப்படி வந்து லோட் பண்ணுறது, டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த பார்ட்டிகல் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி கலர் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்டுகள்லாம் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெம்ப்ளேட் நம்ம வந்து எப்படி லோட் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது ஒரு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் வரும். ஓகேவா, இதில் வரும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணும்போது ரீசெண்ட்டில் வரும். இந்த ரீசெண்ட்டில் போயிட்டு நீங்கள் எதையும் செலக்ட் பண்ணாதீங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து லோட் ஆகாது. அதாவது எரர் வரும், லோடிங் எரர் வரும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரீசெண்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒன்று சைடில் வந்துருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடுன்னு ஒன்று வந்துருக்கும். இதில் போய்ட்டும் நீங்கள் வந்து இந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா சம்டைம் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி எரர் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த செலக்ட் பண்ணங்காட்டி இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து லோட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எப்படி தான் லோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை யூசியில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா யூசி டவுன்லோடில் இருக்கும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது டவுன்லோட் இருந்தால் டவுன்லோட் இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணணும். இன்னொரு தப்பு நீங்கள் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் இருக்குன்னு வச்சிங்களேன். ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபைல் மேனேஜர் இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த ஃபைல் மேனேஜர் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏவி பிளேயர் இருக்குங்க. ஓகேவா, இந்த மாதிரி கிளிக் பண்ணி போனீங்கனாலும் சேம் அதுக்கு என்ன எரர் வந்துச்சோ அதே எரர் தான் இதில் வரும். ஸோ நீங்கள் அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இதில் போயிட்டு நான் சும்மா ஒரு விசுவலைசேஷன் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். டவுன்லோடு ஃபோல்டரில் நான் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஃபோல்டரை சேவ் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் ஃபோல்டர் போயிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். விசுவலைசர், இந்த விசுவலைசேஷன் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் வந்து இந்த விசுவலைசரை நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து .json ஃபார்மேட். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக அது வந்து ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் செலக்ட் பண்ணங்காட்டி ஒர்க் ஆச்சு. அதுவே வந்து டேரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறேன்னா இப்படி தான் லோட் பண்ணோம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது இந்த பார்ட்டிகிள்ஸோட டேரக்ஷன் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்குறீங்க. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பென்சில் மாதிரி இருக்குது, இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் எந்த பார்ட்டிகல்ஸ் வேணால் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். நான் டிஃபால்ட்டாக ஒன்று நான் உங்களுக்கு புதுசாக சொல்லி காமிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா, பார்ட்டிகல்ஸ் ஒன்று நம்ம ஆட் பண்ணிடுவோம். இந்த காம்போசிங் டூங்கரி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணிடுவோம். பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதனுடைய டேரக்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓவரால்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் டெப்த்துன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் 0 பண்ணிடுங்க. எப்போவுமே ஒரு பார்ட்டிகல்ஸ் நீங்கள் வர்டிகலாக வேணும்னு நினைக்கிறோம், அதை 0 பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிற மாதிரி டிஃபால்ட்டாக செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதோட டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வெக்டர் ஆங்கிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எந்த டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த டேரக்ஷன் தகுந்த மாதிரி அது மாதிரி ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து ஃப்ளோ யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இப்படி வந்து பார்ட்டிகல்ஸோட டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது. அப்புறம் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிஹேவியரில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பீடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இது வந்து குறைக்கணும். குறைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஸ்லோவாகும், அதிகமாகும், அந்த மாதிரி மாற்றும். ஸோ நான் என்னுடைய சாங் வந்து பீட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் பீட்டான சாங் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பீடு ரேண்டம் இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் வந்து மாற்றி நீங்கள் அதிகமாகவோ கரெக்டாக கொடுத்தீங்களோ, உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக, கம்மியாக ஸ்லோவாக வேணும்னா ஸ்லோவாக, ஓகேவா, அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இல்லை மைனஸில் கொடுத்தீங்கன்னா பேக் சைடு இந்த பக்கம் ஃப்ளோ வர மாதிரி வச்சுக்கோம். இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்ட்டிகல்ஸோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஓவராலில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்கும், அப்பீரியன்ஸில் போயிட்டு இருக்கும். அது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்துருங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஃபுல்லாகவே ரெண்டுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணணும். அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதாவது ப்ளூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஆகும், அதுவே ரெட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஆகும். இது மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, பார்ட்டிகல்ஸ் வந்து டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
இமேஜ் ஆட் பண்ணுறது, அதை பற்றி உங்களுக்கு நிறைய பேர் சொல்ல மாட்டேன் தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க. இமேஜை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கொயர் இமேஜ் வேணும்னா ஸ்கொயர் இமேஜை நீங்கள் கிராப் பண்ணிக்கங்க. கிராப் பண்ணிட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கீப் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாறிடும். ஒருவேளை உங்களுக்கு பார்டர் பிளராக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பார்டர் பிளர் கொடுத்தீங்கன்னா பார்டர் வந்து உங்களுக்கு பிளர் ஆயிரும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இல்லை எனக்கு வந்து வேறு ஏதாவது டைமென்ஷனில் வந்து என்னோடய இமேஜ் இருக்குது, நான் அதை வந்து எனக்கு அந்த மாதிரி ஸ்கொயருக்கு ஃபிட் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் அன்டிக் பண்ணிட்டு இந்த ஜென்ரலில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அப்படி வேணால் உங்கள் இஷ்டப்படி நீங்களே வச்சுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இதோடைய ப்ராப்ளம் இதுதான். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லோடிங் டைம் பார், அதை எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து இதில் இருக்கிறதெல்லாம் மஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதில் இது டிசேபிள் பண்ணிடலாம். ஓகேவா, நம்ம வந்து டிஃபால்ட்டாக டிசேபிள் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து டிஃபால்ட் ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணணும். நார்மலாக எப்பவும் போல ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணாட்டி உங்களுக்கு காம்போசிஷன் ஒன்றும் வந்து தெரியாது. ஸோ நான் இதுக்கு மூவ் பண்ணிட்டேன். அதாவது சாங்கோட இமேஜ் எது இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இமேஜை கிளிக் பண்ண ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு லோடிங் டைம் பார் கிரியேட் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்னு ஒரு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து டாட் வந்து செட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீப் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. அன்டிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கிறத நம்ம என்ன பண்ணால் நமக்கு டைம் பார்த்து வந்த மாதிரி சின்னதாக நம்ம வந்து இது பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஜென்ரலில் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கேல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மூலயமா உங்களுக்கு வந்து சைஸ் சின்னதாக மாற்றிக்கலாம். ஓகேவா, இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு எப்படி நம்ம ஃபுல் இதுக்கு வேணுன்னா நீங்கள் 1000 கொடுத்துங்க. இல்லை ஒரு 500 அதாவது ஸ்கொயர் டெம்ப்ளேட்டுக்கு வேணுன்னா ஸ்கொயர் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மேல் லென்த் வந்து நீங்கள் எதுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஆனால் கீழே இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 0.02 இல்லை 0 இல்லை 0.01 எப்படின்னா கொடுத்துக்கலாம். அதனால் 0.0 இருக்கணும். ஓகேவா, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சின்னதாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த ஸ்கேல் இன்னும் சின்னதாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். 115 ஆர் 0 இது எப்படி வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிற மாதிரி ஒரு கலர் இமேஜ் கொடுத்துட்டு அது லோட் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து இன்னொரு இதே சேம் இதை வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணுறோம். டூப்ளிகேட் பண்ணிட்டு நம்ம ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 0.65 கொடுத்துருங்களா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி 0.015 மாற்றணும். ஸோ மேலேயும் கீழே ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 0.015 நம்ம வைக்கிறோம். ஏன்னா அந்த இமேஜுக்கு செட் ஆகிற மாதிரி. ஸோ இது கொடுத்தாச்சு. உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக நான் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, கலரை கொடுத்துட்டேன். கலரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் டாட் இருக்கும். அதுதான் வந்து அந்த லோட் ஆகிற டைம் பார். இப்போ அதை எப்படி லோட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க. இமேஜை கிளிக் பண்ணி ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதாவது 3 மெஷர்மெண்ட் இருக்கும். அதில் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ட்ராக் பொசிஷன் சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். மேலே இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்குது. ஸோ நம்ம இந்த ட்ராக் பொசிஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து 0 பண்ணிடுங்க. 0 பண்ணிங்கன்னா இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து சாங்கோட ஸ்டார்டிங், ஓகேவா, சாங்கோட ஸ்டார்டிங் வச்சுக்கணும். சாங்கோட ஸ்டார்டிங்கில் இது சென்டரில் இருக்குது. நமக்கு வந்து இங்கே வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அந்த மெஷர்மெண்ட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா ட்ராக் பொசிஷன் சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் 0 பண்ணுங்கள். ஓகே, சரி, அதை வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அதை வந்து மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த எண்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கூட நீங்கள் போய் பண்ணிக்கலாம். சரி, மாற்றி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ அதுக்கு மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டேன். 1000 கொடுத்து வரல அப்படின்னா உங்களுக்கு 1200 ஓகே அது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் வரல அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் அதிகமாக கொடுத்துக்கலாம். 500 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து இன்னும் கொஞ்சம் வந்து பத்தலை. ஸோ நீங்கள் எது என்ன அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸ்டார்டிங்கில் நமக்கு இங்கே இருக்குது. ஓகேவா, எண்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இவ்வளோ தூரம் நம்ம வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ப்ளே ஆகாது. ஸோ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு 30 செகண்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
இப்போ 7 பார்த்தீங்க அப்படின்னா முழுசா பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாதியிலே நின்றோம். எண்டு வரக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பாதி வரைக்கும் நின்றோம். இப்போ வந்து அது வந்து எந்த எண்டு வரைக்கும், அதாவது ரைட் சைடு இந்த ஒயிட் எண்டு வரைக்கும் நம்ம எப்படி கொண்டு வரோம்னு சொல்லி தான் பார்க்கணும். அதுக்கு அந்த பென்சில் மார்க் கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லாமே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 500 இருக்கும். அதாவது ஏ அமௌண்ட்டு பி அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஓகேவா. நீங்கள் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மூலமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே வேணுமோ அதுக்கு செட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக அது வந்து கரெக்டான பாயிண்ட் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குது, எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் ஸ்டார்டிங், இங்கே எண்டில் இங்கே அவ்வளோதான் இதோட இது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ஒன்று ஓடும் சரிங்களா. அந்த டைம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு, அதை வந்து நான் மேலே மூவ் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு சொல்லி டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது வந்துடும். நாம் அது எப்படி வந்து டைம் ஓடுற மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்பியரன்ஸ் இருக்கும். அந்த அப்பியரன்ஸை கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு டைம் கரண்ட்டுக்குள்ள டைம் வந்து கேப்ஸும் கரண்ட்டில் சி கேப்ஸும் CURRENT ஓகேவா. இதை நீங்கள் போட்டு மறுபடியும் அந்த ப்ராக்கெட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் ஓடும். இதில் இந்த டைம் வந்து ஸ்டைலாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்டைல் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதை யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். அந்த இமேஜில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணுறப்ப சென்ட்ரலில் பிளாக் கலர் இருக்கும், சுற்றி பார்த்திங்கன்னா அந்த பார்டரான இது இருக்கும் ஓகேவா. அந்த மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறப்ப அந்த சென்ட்ரலில் பிளாக் வந்து ஒரு சில டைம் ரிமூவ் ஆகாது. ரிமூவ் ஆகலன்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் எதில் ஆட் பண்ணிங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கலர் கீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜில் எது பிளாக்காக இருக்கோ டிஃபால்ட் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பிளாக்காக இருக்கிற மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு, ஒயிட் இருக்க மட்டும் வரும். இதை அன்டிக் பண்ணிங்க நார்மலாக வந்து அந்த கலர் அவங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இதோட வேலை இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் இமேஜ் வந்து நீங்கள் பிளிங்க் ஆகிற மாதிரி பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பேங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கலரில் போயிட்டு ஒன்று வந்து பிளாக் கலரில் கொடுத்துருங்க ஓகேவா. ஒன்று வந்து பிளாக் கலர் கொடுத்துங்க. சரி, பிளாக் கலர் கொடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஒயிட் கலர் கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு மெஷர்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் பீட்னு சொல்லி கொடுத்துருங்க. பீட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைட்டாக பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். அதாவது இந்த மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். இல்லை எனக்கு வந்து இமேஜே ஃபுல்லாக பிளிங்க் ஆகும்னாலும் அதுக்காகவும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதே இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலரை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு ஓகேவா, அதுலேயே பார்த்திங்கன்னா டோட்டல் டைம் சொல்லி இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இல்லை பீட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுறனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பீட்லேயே நிறைய பேர் இருக்குது, நிறைய இது இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை கொடுத்துங்க. அதாவது இந்த பீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய சாங் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகலை. அதாவது நான் இப்போ கொடுத்துருக்க சாங் வந்து செட் ஆகலை. சாங் கரெக்டாக இருந்ததுன்னா பீட் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பீட் ஆகிற மாதிரி காமிக்கும். இது வந்து காமிக்கலை. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு சாங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காமிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாங் பீட் ஆகிறதுக்கு இதுதான் ஒரு ஆப்ஷன். இல்லை இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா இதை வந்து பிளாக்காக மாற்றிடுங்க. ஸ்டார்டிங்கில் பிளாக்காக மாற்றிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பீட் வந்து உங்களுக்கு செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து இது செட் ஆகலை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டெக்னு சொல்லி நான் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு கூட டவுட் கூட கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.